ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். 4 பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். நம்ம சேர்த்த காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப அதிகமாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் நான் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சாம்பார் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணுங்கள். மசாலா ஆட் பண்ணி நம்ம அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா 150 கிராம் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே பருப்பு வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. முருங்கைக்கீரையில் நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் பாருங்கள், திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நிறைய கீரை சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 கைப்பிடி அளவு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுமான அளவு தான். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே கீரை வெந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, நம்மளோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்குது, நம்மளோட லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பாதுகாக்குது, நம்மளோட ஸ்கின் அப்புறம் ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்குது, செரிமான சக்தியை அதிகப்படுத்துது, நம்மளோட உடம்புல இருக்க வெயிட்டை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக குழந்தை பெற்றிருக்கிற தாய்மார்கள் நிறைய முருங்கைக்கீரை உட்கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பால் நல்லா சுரக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிற முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம்.
இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.